Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th Maths Exercise 1.1ல third sum. இது important 5 mark repeatedா கேட்பாங்க. f of alpha is equal to cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. Show that f of alpha inverse is equal to f of minus alpha. f of alpha ஒரு matrix 3x3 matrix கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா f of alpha inverse கண்டுபிடிக்கணும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா f of minus alphaக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ சம்குள்ளே போகலாம். சொல்யூஷன் f of alphaவை எழுதிடலாமா? cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. Next இன்வர்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? a inverse is equal to 1 by determinant of a into adjoint of a. சரி, இப்போ f of alpha inverse தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏக்கு பதிலாக f of alphaன்னு எழுதணும். f of alpha inverse is equal to 1 by determinant of f of alpha into adjoint of f of alpha. சரியா? இப்போ determinant வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் adjoint வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ determinant of alpha is equal to cos alpha, determinant of cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. இதுக்கு determinant வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் cos alpha எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துட்டிங்கன்னா 1 into cos alpha 0 into 0 0. அப்போ cos alpha minus 0 minus 0. இந்த டேர்மே 0 தான். 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸை எடுக்கலை. நெக்ஸ்ட் sin alpha plus first row third column 0 into 0 0 minus sin alpha into 1 minus sin alpha முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ், அப்போ 0 ப்ளஸ் sin alpha. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா cos alpha cos square alpha plus sin square alpha. cos square alpha plus sin square alpha ஓட வேல்யூ 1. அப்போ determinant of f of alpha ஓட வேல்யூ 1 which is not equal to 0. therefore f of alpha inverse என்னது exist ஆகும். நெக்ஸ்ட் இதுக்கு adjoint கண்டுபிடிக்கணுமா? அட்ஜாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், மைனர் மேட்ரிக்ஸ் போட்டு அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த மெத்தடில் இந்த இது ஷார்ட் அவுட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 0 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் 0 0 காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. இப்போ சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ 1. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா என்ன கிடச்சிருக்குன்னா காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 சைன் காஸ் ஆல்ஃபா. இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ரோ ஃபுல்லாக காலமாக மாறிடும், காலம்ஸ் ஃபுல்லாக ரோஸாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா 0. இந்த ஃபர்ஸ்ட் காலம் ரோவாக மாறிடுச்சு மைனஸ் சைன் ஆல்ஃபா. செகண்ட் காலம் செகண்ட் ரோவாக இருக்குது 0 1 0. தேர்ட் காலம் தேர்ட் ரோவில் இருக்குது சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. ஓகே, இப்போது எஃப் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட வேல்யூ 1, அட்ஜாயிண்டோட வேல்யூ நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை தான் இங்கே நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். 1 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் சேம் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா இது வந்து எல்ஹெச்எஸ். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது வந்து எல்ஹெச்எஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபானா கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் ஆல்ஃபாவில் ஆல்ஃபாக்கு பதிலாக மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா 0 காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. இப்போ பாருங்கள், காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னா காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டா தான். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா 0, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா 0 1 0 மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் தீட்டா மைனஸ் ப்ளஸ் சைன் தீட்டா 0 cos of minus theta is cos theta. இதே வேல்யூ தான் நம்மளுக்கு LHSலையும் கிடச்சிருக்கு இல்லையா? f of alpha the whole inverseக்கும் f of minus alphaக்கும் சேம் ஆன்சர். therefore LHS is equal to RHS, hence proved அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். ஓகேவா? இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.